வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். திருடப்பட்ட மார்கார்னியின் வங்கிக் கணக்கு. ஆர்பிசி ஊழியர் அதிரடி கைது. ஒன்டாரியோவில் அக்டோபர் முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள். உயரப்படும் ஊதியம், ஆனால் நிறுத்தப்படும் முக்கிய சலுகைகள். மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். பாடசாலை, கிளினிக், மெக்டொனால்ட் போன்ற 3 இடங்களில் தட்டம்மை அபாயம். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. குழந்தைகளை குறிவைத்து டைனோசர்கள், நட்சத்திரங்கள், பட்டாம்பூச்சிகள் போன்ற மிட்டாய் வடிவத்தில் கொடிய போதைப்பொருள் விற்பனை. போலீசார் பெற்றோர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கனடாவில் 2020 தொடக்கம் 25ஆம் ஆண்டுக்குள் இந்த வகை கார் வாங்கியவர்களுக்கு அவசர செய்தி. உங்கள் உயிரை பறிக்கும் முன் திருப்பி அனுப்புமாறு கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பேச்சால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பாலஸ்தீன அரசை அங்கீகரித்த கனடா போன்ற நாடுகளின் நடவடிக்கையை அவமானகரமான முடிவு என்று கடுமையாக விமர்சித்த அவர், இது யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் என்றும் குற்றம் சாட்டினார். நெதன்யாகு உரையாற்றிக் கொண்டிருந்த போதே இஸ்ரேலின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளின் தூதர்கள் சபையை விட்டு வெளிநடப்பு செய்தனர். கனடா சமீபத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருந்தது. இந்த முடிவு நெதன்யாகுவின் கோபமான விமர்சனத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள், அதனால் ஏற்பட்டுள்ள கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் பொதுமக்கள் படும் துயரங்கள் காரணமாக இஸ்ரேல் உலகளவில் கடுமையான கண்டனங்களை எதிர்கொண்டு வருகிறது. கனடா பிரதமர் மார்கார்னியின் வங்கி விவரங்களை திருடியதாக ஒட்டோவா ஆர்பிசி வங்கி ஊழியர் மீது RCMP வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த சம்பவம் நாடு தழுவிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 23 வயதான இப்ராஹிம் எல் ஹாக்கிம் என்ற அந்த வங்கி ஊழியர் பிரதமர் கார்னி மட்டுமன்றி ஜஸ்டின் ட்ரூடோ என்ற பேருள்ள ஒருவரின் கணக்கையும் அங்கீகாரமின்றி அணுகியுள்ளார். விசாரணையில் AI வேர்ல்ட் என்ற டெலிகிராம் குற்றக்குழுவிற்காக பணம் பெற்றுக்கொண்டு இந்த மோசடியில் ஈடுபட்டதாக அந்த வங்கி ஊழியர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மோசடிக்கும் $500 வீதம் சுமார் $5000 வரை பெற்ற அவர் போலிக்கடன் அட்டைகள் மூலம் வங்கிக்கு மொத்தம் $68,500 இழப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் பிரதமரை குறிவைத்தது என்பதால் செய்தியாகியுள்ளது. ஆனால் இது கனேடியர்கள் அன்றாடம் சந்திக்கும் பெரும் பிரச்சினை என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கனடாவில் நிதி மோசடி இழப்புகள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் $342 மில்லியனை தாண்டியுள்ளது. இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. 2024 $647 மில்லியனாகவும் 2022 $530 மில்லியனாகவும் இந்த இழப்பு பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது எல் ஹாகிம் மீது $5000 மேற்பட்ட மோசடி உட்பட 4 குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்த வழக்கு அக்டோபர் 1ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. சிம்கோ ஹன்றியின் மறுசுழற்சி திட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் வரவுள்ளன. ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றங்கள் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி உங்கள் மறுசுழற்சி கழிவுகளை மாகாண அரசு நிர்வகிக்கும். சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் என்ற அமைப்பு இந்த திட்டத்தை நடத்தும். எம்டெரா நிறுவனம் உங்கள் வீடுகளில் இருந்து கழிவுகளை சேகரிக்கும். அதே நேரம் குப்பை மற்றும் பச்சை நிற தொட்டிகளை வழக்கம் போல் சிம்கோ ஹன்றியே தொடர்ந்து சேகரிக்கும். உங்களுடைய நீலப்பெட்டி சேகரிப்பு நாள் மாறாது, ஆனால் சேகரிப்பு நேரம் மாறக்கூடும். எனவே காலை 7 மணிக்குள் உங்களுடைய கழிவுகளை வெளியே வைத்துவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுசுழற்சி தொடர்பான பிரச்சினைகள், அதாவது சேகரிப்பு விடுபட்டால் நீங்கள் எம்டெரா நிறுவனத்தை 1-888-597-1541 என்ற எண்ணில் அல்லது கஸ்டமர் கேர் @mtera.ca என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ள வேண்டும். மேலும் ஒரு கூடுதல் தகவலாக, இனி அதிகமான பொருட்களை மறுசுழற்சி செய்யலாம். ஆனால் கன்றியின் கழிவு நிலையங்களில் மறுசுழற்சி பொருட்களை கொட்டுவதற்கு புதிய கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த மாற்றங்கள் பேரி மற்றும் ஒரிலாண்ட் நகரங்களை பாதிக்காது. சிறு வணிகங்களுக்கான விதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த மாற்றம் மக்களுக்கு சிரமமின்றி இருப்பதை உறுதி செய்வதாக வார்டன் பேசல் கிளார்க் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் பொருளாதார மையமான ஒன்டாரியோ அக்டோபர் 2025 பல முக்கிய ஒழுங்குமுறை மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. உங்கள் சம்பளம் உயரும் அதே வேளையில் கூட்டாட்சி பாதுகாப்பு திட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன. குறைந்தபட்ச ஊதியம் பெறும் தொழிலாளி, வேலைவாய்ப்பு காப்புறுதியை நம்பியிருக்கும் ஜிக் பணியாளர்கள் அல்லது ஒரு சிறு வணிக உரிமையாளர் என யாராக இருந்தாலும் இந்த மாற்றங்கள் உங்கள் வங்கிக் கணக்கு, வேலை பாதுகாப்பு மற்றும் வணிகத்தின் நிதி நிலையை நேரடியாக பாதிக்க உள்ளன. முதலாவதாக, ஒன்டாரியோவின் பொது குறைந்தபட்ச ஊதியம் அக்டோபர்
அக்டோபர் 1, 2025 முதல் மணிக்கு $17.2 $17.6 உயர்கிறது. மாகாண அரசால் ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த 2.4 உயர்வு ஒன்டாரியோ நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலானது. மாணவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் $16.6 உயர்கிறது. வேட்டை மற்றும் மீன்பிடி வழிகாட்டுகளுக்காக 5 மணி நேரத்துக்கு குறைவாக வேலை செய்தால் $88.5 5 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்தால் $176.15 உயர்கிறது. வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செய்யும் ஒரு முழுநேர ஊழியருக்கு இது வரிகளுக்கு முன்பு ஆண்டுக்கு கூடுதலாக $1,664 வரை வருமானம் வழங்குகிறது. அதே சமயம் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு காப்புறுதி சலுகைகள் குறைகின்றன. அமெரிக்காவின் கட்டண விதிப்புகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தற்காலிக ஆதரவு திட்டங்கள் அக்டோபர் 11 அன்று முடிவடைகின்றன. இதனால் வேலைவாய்ப்பு காப்புறுதி பலன்களுக்கான ஒரு வார காத்திருப்பு காலம் மீண்டும் அமலுக்கு வருகிறது. இனி பணி நீக்க தொகை அல்லது விடுமுறை கால ஊதியம் போன்ற கொடுப்பனவுகள் ஒருவரின் வேலைவாய்ப்பு காப்புறுதி தொகையை குறைக்கும். வேலைவாய்ப்பு காப்புறுதி தகுதி பெறுவதற்கான வேலை நேரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு பிராந்தியத்தின் வேலையின்மை விகிதத்தை செயற்கையாக 1% அதிகரிக்க திட்டம் முடிவடைகிறது. இருப்பினும் அக்டோபர் 12 முதல் நீண்டகால அனுபவமில்லா தொழிலாளர்களுக்கு கூடுதலாக 20 வாரங்கள் பலன்களை வழங்க $1.6 பில்லியன் மதிப்பிலான புதிய திட்டமும் தொடங்கப்படுகிறது. வணிகங்களை பொறுத்தவரை ஒத்திவைக்கப்பட்டு $9 பில்லியன் மாகாண வரிகளை செலுத்த அக்டோபர் 1 கடைசி தேதியாகும். ஒன்டாரியோவின் தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்ட 6 மாத கால அவகாசம் முடிவடைகிறது. ஏப்ரல் 2025 பிரீமியர் டக்ஃபோர்ட் 11 பில்லியன் உதவி திட்டத்தை அறிவித்தார். இதில் 80,000 வணிகங்களுக்கான 9 பில்லியன் மாகாண வரிகள் வட்டியின்றி ஒத்திவைக்கப்பட்டன. முதலாளி சுகாதார வரி, பெட்ரோல் வரி போன்ற 10 முக்கிய வரிகளுக்கான செலுத்தல்கள் ஏப்ரல் 1 முதல் அக்டோபர் 1 வரை நிறுத்தப்பட்டன. ஆனால் அக்டோபர் 1 இந்த தொகையை செலுத்த வேண்டும். இல்லையெனில் அபராதம் விதிக்கப்படும். அது மட்டுமல்லாது ஜூலை 1 அன்று டிஜிட்டல் தள தொழிலாளர் உரிமைகள் சட்டம் அமலுக்கு வந்தது. இது ஊபர் ஈட்ஸ் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் ஜிக் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச உரிமைகளை வழங்குகிறது. 25க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் புதிய ஊழியர்கள் ஊதியம், வேலை நேரம் போன்ற தகவல்களை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும். 2026க்குள் வேலைவாய்ப்பு விளம்பரங்களில் ஊதிய வெளிப்படைத்தன்மை கட்டாயமாக்கப்படும். இந்த மாற்றங்கள் ஒன்டாரியோவின் தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா தபால் வேலை நிறுத்தம் காரணமாக வாட்டர்லூ பிராந்தியத்தில் தபால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல பிராந்திய சேவைகளில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பல் மருத்துவ சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. பல் மருத்துவ கொடுப்பனவுகள் தாமதமாகும். வழங்குனர்களுக்கான காசோலைகள் அனுப்பப்படாது. பதிலாக மின்னணு நிதி பரிமாற்ற முறை வழங்கப்படும். பள்ளிகளில் இருந்து வரும் அவசர அறிவிப்புகள் கொரியர் மூலம் அனுப்பப்படும். மேலும் வீட்டு உரிமையாளர்களுக்கு மாற்று வழிகளில் தகவல் வழங்கப்படும். வாடகைதாரர்கள் மின்னஞ்சல் அல்லது நேரடி விநியோகம் மூலம் அறிவிப்புகளை பெறுவார்கள். வாடகையை ஆன்லைன் மூலமாகவோ, முன் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் மூலமாகவோ அல்லது வெல்கம் ஸ்பேசஸ் மையங்களில் நேரடியாகவோ செலுத்தலாம். ஆவணங்களையும் வெல்கம் ஸ்பேசஸ் மையங்களில் அல்லது wrh@regionofwaterloo.ca என்ற மின்னஞ்சலில் சமர்ப்பிக்கலாம். சமூக வீடமைப்பு அதாவது மீளாய்வு கோரிக்கைகளை மின்னஞ்சல், தொலைநகல் அல்லது நேரடியாக சமர்ப்பிக்கலாம். குறைந்த விலை வீட்டு வசதிக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் போர்டர் மூலமாகவோ அல்லது வெல்கம் ஸ்பேசஸ் மையங்களில் காகித வடிவிலோ பூர்த்தி செய்யலாம். முடிவாக தபால் சேவை சீராகும் வரை குடியிருப்பாளர்கள் முடிந்தவரை ஆன்லைன் அல்லது நேரடி சேவைகளை பயன்படுத்துமாறு வாட்டர்லூ பிராந்தியம் கேட்டுக் கொண்டுள்ளது. மணிட்டோபாவின் வின்னிபெக் நகரில் தட்டம்மை பரவல் அபாயம் குறித்து மாகாண அரசாங்கம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. ஒரு ஆரம்ப பாடசாலை, மருத்துவ நிலையம் மற்றும் மெக்டொனால்ட் உணவகம் ஆகியவை நோய் வெளிப்பாடு இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 300 ஹார்பாத்தியா வீதியிலுள்ள ஹார்பாத்தியா பாடசாலைக்கு செப்டம்பர் 16 முதல் 19 வரை மதியம் 12:30 மணி முதல் 5:30 மணி வரை சென்றவர்கள் உடனடியாக அறிகுறிகளை கண்காணிக்க வேண்டும். அதேபோல் செப்டம்பர் 22 அன்று 1108 செயின்ட் ஜேம்ஸ் தெருவிலுள்ள ஓபன் பவுல்ஸ் மருத்துவ நிலையம் மற்றும் 1440 எலைஸ் ஒழுங்கையிலுள்ள மெக்டொனால்ட் உணவகம் ஆகிய இடங்களுக்கு சென்றவர்களும் அக்டோபர் 14 வரை தட்டம்மை அறிகுறிகளை கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று அறிகுறிகள் தென்படுபவர்கள் உடனடியாக வீட்டில் தம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு சுகாதார சேவையாளரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி ஒன்றிய வழி எனவும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது.
கனேடிய நகரமான வின்னிபெக்கில் மிட்டாய்கள் வடிவில் கொடிய போதைப் பொருளான ஃபென்டனைல் கைப்பற்றப்பட்டதை அடுத்து போலீசார் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெஸ்ட் புராட்வே பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது 39 வயதுடைய ஆணொருவரும் 25 வயதுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மொத்தமாக 172 கிராம் ஃபென்டனைல் பறிமுதல் செய்யப்பட்டது. இது அந்த போலீஸ் பிரிவின் இதுவரையான சாதனையாகும். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் டைனோசர்கள், நட்சத்திரங்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் போன்ற குழந்தைகளை கவரும் மிட்டாய் வடிவங்களில் இருந்துள்ளன. இந்த பொருள் மிகவும் ஆபத்தானது என்றும் குழந்தைகள் இதனை மிட்டாய் என தவறாக எண்ணிவிடக்கூடும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் கடத்தல் மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. கனடாவில் உள்ள ஹண்டே வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சீட் பெல்ட்டில் உள்ள குறைபாடு காரணமாக சுமார் 44,000 வாகனங்கள் திரும்பப் பெறுவதாக ஹண்டே நிறுவனம் அறிவித்துள்ளது. குறிப்பாக 2020 முதல் 2025 ஆண்டு வரை தயாரிக்கப்பட்ட ஹண்டே பாலிசேட் SUV மாடல்களே பாதிக்கப்பட்டுள்ளன. கனேடிய போக்குவரத்து திணைக்களத்தின்படி மொத்தம் 43,990 வாகனங்களில் இந்த குறைபாடு கண்டறியப்பட்டது. ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் இந்த வாகனங்களில் உள்ள இருக்கை பட்டிகள் சரியாக பூட்டிக் கொள்ளாமல் பிரிந்து செல்லக்கூடிய அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டது. எனவே திருத்தப் பணிகள் முடியும் வரை உரிமையாளர்கள் தங்கள் சீட் பெல்ட்டை பூட்டிய பிறகு அதனை வலுவாக இழுத்து சரிபார்த்து பயணத்தை தொடருமாறு ஹண்டே அறிவுறுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு இது குறித்த மேலதிக தகவல்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ரிச்மண்ட் ஹில்லில் 47 வயதான எசாம் சாட் என்பவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தின் பாதுகாப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. வியாழக்கிழமை மாலை பார்க்கர் அவனியுவில் நடந்த இந்த சம்பவத்தில் கருப்பு உடை அணிந்த நபர் ஒருவர் சாடை துரத்திச் சென்று பலமுறை சுடுவது பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் கீழே விழுந்த பிறகும் கொலையாளி அவரை நெருங்கி சுட்டுவிட்டு தயாராக இருந்த SUV வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என ஜோக் பிராந்திய காவல்துறை நம்புகிறது. தற்போது போலீசார் 2 சந்தேக நபர்களை தேடி வருகின்றனர். சம்பவ இடத்துக்கு அருகே தீயில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஹோண்டா பைலட் கார் இந்த கொலையுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் சம்பவத்தின் போது உடனிருந்துள்ளார். அந்த பகுதி வாசியொருவர் முதலுதவி செய்ய முயன்றும் சாட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை குறித்த தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.